அணி மாறுகிறார் செல்லூர் ராஜா. எடப்பாடி தரப்பு அதிர்ச்சி. அதிமுகவில் இப்பொழுது வெளியில் தெரியாமல் கடும் குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது. தேர்தலையொட்டி அதிமுகவில் இருக்கும் பிரிவுகளை கலைந்து அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் விரும்புகின்றனர். இப்போது எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிற மதுரையைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜா. அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரும் நெருக்கடி ஏற்பட்டதாகவும் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மீண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நெருக்கடி நேரத்தில் கட்சி தனக்கு ஆதரவாக இல்லை என்றும், நெருக்கடிக்கு காரணமானவர்களே கட்சிக்காரர்கள்தான் எனவும் அவர் தனக்கு நெருக்கமானவர்களும் வருத்தப்பட்டு சொல்லியிருக்கிறார் என்கிறார்கள். அதோடு எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து வெளியேறவும் அவர் முடிவு செய்துவிட்டார் என்றும் சொல்லப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் முடிவுகளால் தென் மாவட்ட அதிமுக தொண்டர்கள் கட்சியின் மீது ஈடுபாடு இல்லாமல் பெயருக்கு மட்டுமே இருக்கிறார்கள். இது வாக்குச்சாவடி முகவர் குழு அமைக்கும் நேரத்தில் வெளிப்படையாக தெரிகிறது என்கிறார்கள். இதனால் எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து வெளியேறி தன் சமூகத்தைச் சேர்ந்தவர்களோடு இணைந்து இயங்குவது என்கிற முடிவுக்கு அவர்கள் வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த செய்தியை அறிந்த எடப்பாடி பழனிசாமி அவரிடம் இருக்கும் மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து அவரை நீக்குவது அல்லது அதே இடத்தில் இன்னொருவரை பொறுப்பில் நியமிப்பது என்ற திட்டமிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது. மிகவும் மேல்மட்டத்தில் இருந்த இந்த செய்திகள் இப்பொழுது தொண்டர்கள் மத்தியில் பேசப்பட்டு செய்தியாக மாறியிருக்கிறது. இதனால் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்ட அதிமுக தொண்டர்களிடம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அதே சமயம் இந்த பிரிவினை நடந்துவிடக்கூடாது என்று சிலர் தரப்பிலும் பேசி வருவதாகவும் சொல்லப்படுகிறது. அவர்களின் சமாதான முயற்சி வெற்றி பெற்று எடப்பாடி அணியிலேயே நீடிப்பாரா அல்லது அணி மாறி அதிர்ச்சி கொடுப்பாரா என்பதை போக போகத்தான் தெரியும் என்று அக்கட்சியினர் சொல்கிறார்கள்.